வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் முதல் முறையாக கடல்சார் வரல அறக்கட்டளையை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவிலே முதல் முறையாக TNMRF, அதாவது தமிழ்நாடு மெரைன் ரிசோர்ஸஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் அமைத்திருக்கோம். இது செப்டம்பர் 9ஆம் தேதி தான் தொடங்கியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கடல்சார் பல்லுயிர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். இதன் கீழே பவளப்பாறைகள், அலையாத்தி காடுகள், கடல் புற்கள் இதெல்லாத்தையுமே பாதுகாப்பாங்க. அதே மாதிரி இந்த அறக்கட்டளையின் கீழே நிலையான வாழ்வாதாரங்கள் வந்து அமைக்குவாங்க. அதாவது நிலையான வாழ்வாதாரங்கள்னால் கடலை பாதிக்காத வகையில் வேலை வாய்ப்புகளை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு உருவாக்குவாங்க. அதுக்கான பயிற்சிகளையும் வழங்குவாங்க. அடுத்தது, தற்போது வாகன உற்பத்தி திறன் மதிப்பில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 3ஆம் இடம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, வாகன உற்பத்தி திறன் அதுக்கான மதிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 78 லட்சம் கோடி அளவுக்கு வாகன உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. 2ஆவதுல இருக்கிறது சீனா. சீனா பார்த்திங்கன்னா 47 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பண்ணுறாங்க. 3ஆவதுல இருக்கிறது நம்ம இந்தியா. இந்தியா வந்து ரூபாய் 22 லட்சம் கோடி அளவுக்கு பண்ணுறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா முதலிடத்தை அடைகிறதுக்கு இலக்கு வச்சுருக்கோம். இந்தியாவில் ஆண்டுக்கு 60,000 மின்சார பேருந்துகள் தயாரிக்கிற திறன் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு தேவைப்படுறது 1 லட்சம் மின்சார பேருந்துகள். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி தான் இந்த தகவல்களை நமக்கு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய இராணுவம் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்திய செயலி எது? இதற்கான ஆன்சர் சம்பவ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது தகவலை ரொம்ப சீக்ரெட்டாக வந்து நம்ம ஒருத்தங்கக்கிட்டே இன்னொருத்தங்களுக்கு அனுப்பணும். அப்போ அதற்கு வாட்ஸ்அப் செயலிக்கு பதிலாக தகவல் தொடர்புக்காக சம்பவ் அப்படிங்கிற ஒரு செயலியை பயன்படுத்தியிருக்காங்க. சம்பவுடைய விரிவாக்கம் செக்யூர் ஆர்மி பாரத் வெர்ஷன் அப்படிங்கிறது தான். இது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது. இதன் மூலமாக பாதுகாப்பான முறையில் தகவல் பரிமாற்றம் வந்து நடந்திருக்கு. நம்ம இராணுவ தலைமை தளபதியான உபேந்திர திவேதி தான் இந்த தகவல் நமக்கு இப்போ தெரிவித்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC குரூப் 1 எக்ஸாமுக்கான இலவச மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்பவே குறைந்த கட்டணத்தில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, 2023-24 இந்தியாவின் கல்வி அறிவு எவ்வளவு சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 80.9%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, 2011 சென்சஸ் இருக்குல்ல, அதன்படி இந்தியாவுடைய கல்வி அறிவு 74.04% இருந்துச்சு. ஆனால் 2023-24 இந்தியாவுடைய கல்வி அறிவு 80.9% இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. இதற்கு முக்கிய பங்கு வந்து உல்லாஸ் அப்படிங்கிற திட்டத்தை தெரிவிக்கிறாங்க. உல்லாஸ் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி நம்ம நிறைய முறை கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். உல்லாஸுடைய விரிவாக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, 15 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்வி அறிவு இல்லையோ அவங்களுக்கு கல்வி கற்பிக்கிற திட்டம் தான் இந்த உல்லாஸ் அப்படிங்கிற திட்டம். இப்போ மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தான் இந்த தகவல்களை நமக்கு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, அணு மையங்களை கண்காணிக்கும் ஐநா சபையின் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் IAEA. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அணு மையங்களை கண்காணிக்கிறதுக்கு ஈரான் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னு IAEA அமைப்பு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் ஈரானுடைய அணு மையங்களை எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு இந்த அமைப்பிற்கு ஈரான் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. IAEA அப்படிங்கிறது ஐநாவுடைய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு. இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்க டீட்டெயில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இதற்காக ஐநா சபை பயங்கரமாக பொருளாதார தடை வந்து ஈரான் மேலே முன்னாடி விதித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளாதார தடையை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அமல்படுத்தியிருந்தாங்க. அப்போது ஈரான் என்ன விளக்கம் தெரிவித்திருந்தாங்கன்னா, நாங்கள் அணு சக்தி திட்டங்கள் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறது கிடையாது, அதற்கு பதிலாக அணுமின் நிலையங்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்திற்காக தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஈரான் ஐநா இடையே அமைதி ஒப்பந்தம் 2015 கையொப்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மேலே அவ்வளவு
பொருளாதார தடைகளை விதிக்கிறத நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஒபாமா காலத்தில், அமெரிக்காவுடைய அதிபராக ஒபாமா இருந்த டைமில் இதெல்லாம் நடந்தது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபரானார். அதுக்கப்புறம் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளியேறினாங்க. அவங்க மேலே பொருளாதார தடை வந்து விதிச்சிருந்தாங்க. ஈரான் மீது வந்து பொருளாதார தடையை அமெரிக்கா விதிச்சிருந்தாங்க. அப்புறம் ஈரான் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா யுரேனியம் செறிவூட்டுற திறனை படிப்படியாக அதிகரித்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஜூன் மாதம் என்னாச்சு அப்படின்னா ஈரான் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி யுரேனியத்தை வந்து இன்னும் செறிவூட்டுறாங்க அப்படின்னா நாளைக்கு அதை வைத்து ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கி இஸ்ரேலையே தாக்க முடியும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வந்து பயந்தாங்க. அதனால் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. குறிவைத்து ஈரானுடைய அணு மையங்களை வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அமெரிக்காவும் பங்கேற்று இப்போ அணுசக்தி மையங்கள் மீது குண்டுகள் வீசியிருந்தாங்க. இதெல்லாம் ஜூன் மாதத்துலேயே நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குண்டு வீசுறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவங்களுக்குள்ளாடி ஒரு அமைதியை வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க. இந்த நிலைமையில தான் இப்போ ஈரான் தெரிவித்திருக்காங்க இந்த IAEA அமைப்பு வந்து எங்களுடைய அணு அமைப்புகளை வந்து நீங்கள் கண்காணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அடுத்தது ஜப்பாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு பன்னாட்டு பயிற்சி, அதாவது நிறைய நாடுகள் கலந்து கொள்கிற பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது ரஷ்யாவுடைய நிஸ்னி அப்படிங்கிற பகுதியில் நடைபெற போகுது. செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக தற்கொலை தடுப்பு தினம், இது செப்டம்பர் 10ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் தற்கொலை பற்றிய விளக்கத்தை மாற்றுதல் அப்படிங்கிறது தான். போன ஆண்டுக்கான கருப்பொருள், இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், அடுத்த ஆண்டுக்கான கருப்பொருள், இந்த மூன்றுமே ஒரே கருப்பொருள் தான் கொடுத்துருக்காங்க. உலக அளவில் 100ல் ஒரு இறப்பு தற்கொலையின் மூலமாக தான் நடக்குது. ஒரு தற்கொலை நடக்குது அப்படின்னா அதில் 20 தற்கொலை முயற்சிகளும் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தேசிய வன தியாகிகள் தினம். இது வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி. 1730ஆவது ஆண்டு ராஜஸ்தானில் கெஜர்லி அப்படிங்கிற பகுதியில் படுகொலை ஒன்று நடைபெற்றது. அதுதான் இது. அதாவது என்னாச்சு அப்படின்னா பிஷ்னோய் சமூக மக்கள் அவங்க வந்து மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மரத்தை தழுவிட்டு அவங்க அந்த வெட்டை வந்து அவங்க மேலே வாங்கிட்டு அவங்க மரணம் அடைந்தாங்க. அதுதான் நம்ம வந்து தேசிய வன தியாகிகள் தினமாக கடைபிடிக்கிறோம். சுற்றுச்சூழல், வனம், பருவநிலை அமைச்சகம் 2013ஆவது ஆண்டு இந்த தினத்தை அறிவித்திருந்தாங்க. அடுத்தது பாரதியாருடைய நினைவு தினம். இது செப்டம்பர் 11ஆம் தேதி. இது நம்ம மகாகவி தினமாக கடைபிடிக்கிறோம். 2021ஆவது ஆண்டு தமிழக அரசு பாரதியாருடைய பாரதியாருடைய நினைவு நாளை மகாகவி தினமாக அறிவித்திருந்தாங்க. பாரதியார் 1882ஆவது ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்தார். 1921ஆவது ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி மரணமடைந்தார். அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு தினம் தான், அதாவது விவேகானந்தர் இருக்கார்ல, அவர் சிகாகோவில் உரையாற்றின தினம் தான் இந்த ஒரு தினம். அமெரிக்காவுடைய சிகாகோவில் அவர் வந்து உரையாற்றியிருப்பார். அந்த ஒரு தினம் தான் இந்த ஒரு தினமும். 1883ஆவது ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி அவர் உரையாற்றியிருப்பார். இனி ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவில் முதல் முறையாக கடல்சார் வள அறக்கட்டளையை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்தது தற்போது வாகன உற்பத்தி திறன் மதிப்பில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 3ஆம் இடம். அடுத்தது ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய இராணுவம் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்திய செயலி எது? இதற்கான ஆன்சர் சம்பவ். அடுத்தது 2023-24 இந்தியாவின் கல்வி அறிவு எவ்வளவு சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 80.9%. அடுத்தது அணு மையங்களை கண்காணிக்கும் ஐநா சபையின் அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் IAEA. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி மற்றும் பேங்கிங் எக்ஸாமுக்கான இலவச கிளாஸ் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான இலவச டெஸ்ட் சீரிஸ் அதுவுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். அதேமாதிரி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதில் நடந்து முடிஞ்ச எக்ஸாம்லாம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த எக்ஸாம் நீங்கள் இலவசமாகவே எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.